திருப்பி வச்சிருங்களேன். திருப்பி வச்சு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வைக்க போறீங்க, அதுக்கு முடிவு செஞ்சிட்டீங்க அப்படின்னு இவ்வளவு சிறப்பான திருவெரும்பூர் தொகுதி எப்பவுமே திமுகவோட கோட்டை எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் பல முறை வந்திருக்கிறேன். நம்முடைய உங்களுடைய அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்களுக்காக வாக்கு கேட்டு என்னுடைய நண்பருக்காக பல முறை திருவெரும்பூர் தொகுதிக்கு வருகை வந்திருக்கிறேன். இருந்தாலும் எப்போ ஒரு முறை வரும்பொழுதும் மிகப்பெரிய எழுச்சியோடு, அன்போடு, ஆரவாரத்தோடு, சிரிச்ச முகத்தோடு, மகிழ்ச்சியான முகத்தோடு என்னை வரவேற்கின்ற ஒவ்வொருத்தருக்கும், இந்த வரவேற்பை கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற சரி அது ஏன் கை தொடர்ந்து இன்னைக்கு 11வது நாள் பிரச்சாரம். 21 தொகுதியை பிரச்சாரத்தை முடிச்சுட்டு இன்று மாலை இன்னைக்கு இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு பிரச்சாரம் பண்றதுக்காக நான் வந்திருக்கிறேன். உங்களை எல்லாம் சந்திச்சு நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு துரை வைகோ அவர்களுக்கு வெற்றி சின்னம் தீப்பெட்டி சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். நம்முடைய இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகின்ற நம்முடைய தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற நம்முடைய கூட்டணி இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய அன்பு தம்பி அண்ணன் வைகோவுடைய அன்பு மகன், இளைஞர், ஆற்றல் வீரர், செயல் வீரர், அதேபோல் நம்முடைய கழக தலைவருடைய அன்பு தம்பி, என்னுடைய அன்பு சகோதரர் திரு துரை வைகோ அவர்களுக்கு வெற்றி சின்னம் தீப்பெட்டி சின்னத்தில் வாக்கு சேகரிக்கின்ற இந்த சிறப்பான பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ள, கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர், கழக முதன்மை செயலாளர் அண்ணன் திரு கே நேரு அவர்களே, இந்த பிரச்சார கூட்டத்தை மிகச் சிறப்பாக எழுச்சியோடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய மாண்புமிகு அமைச்சரும் திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான என்னுடைய உடன்பிறவா சகோதரர், நண்பர், என்ன வேணா சொல்லலாம், நண்பர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அனந்த் இனுகோ இருதயராஜ் அவர்களே, மாநகர கழக செயலாளர் அனந்த் மதிவானன் அவர்களே, இளைஞரணியினுடைய துணை செயலாளர் சகோதரர் திரு ஆனந்தகுமார் அவர்களே, இலக்கிய அணியுடைய புரவலர் திரு செந்தில் அவர்களே, தொகுதி பார்வையாளர் திரு மறைமலை சேகரன் அவர்களே, தேர்தல் பணிக்குழு உறுப்பினர் திரு செங்கூட்டுவன், தனசேகர, சண்முகம், தமிழ்ச்செல்வன், ராஜேஸ்வரன், தினகரன், லீலாவேலு, மூக்கன் உள்ளிட்ட தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்களே, திவ்யா, நீலமேகம், தர்மராஜ், சிவகுமார், கருணாநிதி, கங்காதரன், காயாம்பு, தங்கவேலு, ராஜ் முகமது, மோகன், மணிவேல், விஜயகுமார், பாபு, சத்யா கோவிந்தராஜ், செல்வராஜ், ஜெய நிர்மலா, நூர்கான், மணிமேகலை உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளை வார்டு கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் எல்லாரும் பேரும் சொல்லி ஆகணுட்டாரு. அதேபோல் இளைஞரணியினுடைய மாவட்ட அமைப்பாளர் சகோதரர் திரு வெங்கடேஷ்குமார் அவர்களே, மாநகர அமைப்பாளர் சகோதரர் முத்து தீபக் அவர்களே, துணை அமைப்பாளர்கள் திரு பாலமுருகன், ரவீந்திரன், தேசிங்க ராஜா, விஷ்ணுவர்தன், பெர்னாட் சாமிநாதன் உள்ளிட்ட இளைஞரணி, மகளிர் அணி, ஐடி அணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, நம்முடைய இந்தியா கூட்டணியில மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கம், திராவிடர் கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அனைத்து இயக்கங்களுடைய தோழர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, பெரியோர்களே, இங்கு ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய என் அருமை தாய்மார்களே, அக்காக்களே, தங்கைகளே, பாட்டிகளே, அம்மாக்களே, முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்க அத்தனை பேருக்கும் முதற்கனுடைய வணக்கத்தையும் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு நான் இங்க வந்து நம்முடைய
நம்முடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் திரு துரை வைகோ அவர்களுக்கு தீப்பெட்டி சின்னத்தில் உங்ககிட்ட வந்து வாக்கு கேட்கலான்னு நினச்சிக்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு உங்களுடைய எழுச்சியும் உணர்வையும் பார்க்கும்போது தான் தெரியுது, நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து திரு துரை வைகோ அவர்களை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க போறீங்க. அதுக்கு முடிவு செஞ்சிட்டீங்க அப்படின்னு இங்க வந்ததுக்கு பிறகு தெரியும். தாய்மார்கள் முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன சின்னம்? சத்தமா சொல்லுங்க, என்ன சின்னம்? தீப்பெட்டி சின்னத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்க வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்க கண்களுக்கு ரெண்டே விஷயம் தான் தெரியணும், வேற எதுவுமே தெரியக்கூடாது. ஒன்னு, வாக்குப்பெட்டியில 5வது இடம், 5வது பெயர் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு துரை வைகோவோட பெயர் இருக்கும். அவருக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம், கூட்டணி சின்னம், தீப்பெட்டி சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு நீல பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல நீங்க போடுறீங்களே ஒரு ஓட்டு, அதுதான் நீங்க மோடிக்கு வைக்கிற வேட்டு. வச்சிருவீங்களா? நிச்சயம் செஞ்சிருவீங்களா? நம்பலாமா? இப்பதான் நான் வந்து ஸ்ரீரங்கம் தொகுதியில பேசி முடிச்சுட்டு வர்றேன். அங்க ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன், அங்க ஒரு சவால் விட்டுருக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களுக்கு சவால் விட்டுட்டு வந்திருக்கேன், வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன வாக்குறுதி தெரியுமா? சென்ற முறை நம்முடைய கூட்டணி வேட்பாளரை கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க தான் ஜெயிக்க வச்சீங்க. நீங்க இல்லாம அந்த வெற்றி கிடையாது. அந்த வெற்றி முழுக்க முழுக்க உங்களுக்கு தான். நீங்க தான் அதுக்கு காரணம். தீப்பெட்டியோட வந்துட்டீங்களா? வாக்குச்சாவடிக்குள்ள உள்ள விட மாட்டாங்க. சின்னத்தை மனசு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி உதயசூரியன் இருளை அகற்றி ஒளியை கொடுப்பானோ அதே மாதிரி இந்த தீப்பெட்டியும் இருளை அகற்றி ஒளியை கொடுப்பான். இந்த தீப்பெட்டி சின்னம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்ரீரங்கம் தொகுதியில ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன வாக்குறுதி தெரியுமா? நீங்க குறைந்தது நம்முடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் திரு துரை வைகோ அவர்களை குறைஞ்சது 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா, குறைஞ்சது 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி தரேன். நான் அடிக்கடி திருச்சி வருவேன். எந்த ஊருக்கு போனாலும் சாலை வழியா போகும்போது, அதே மாதிரி தோமுசா எல்பிஎஃப் சேர்ந்த அருமை சகோதரர்களுக்கு என்னுடைய நன்றி, வரவேற்புக்கு நன்றி. நான் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க திரு துரை வைகோ அவர்களை தீப்பெட்டி சின்னத்தில் ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா நான் மாசத்துக்கு 2 முறை இந்த திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு வருகை தந்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து, உங்களுடைய மாவட்ட செயலாளரோடு சேர்ந்து, முதன்மை செயலாளரோடு சேர்ந்து உங்க தொகுதிக்கு, பாராளுமன்ற தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அத்தனை தேவைகளையும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நிச்சயமாக சரி செய்வேன். அதற்கு 100% நான் உத்தரவாதம் தரேன். இப்போ நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன். நான் சொன்னதை செஞ்சு காட்டுவேன். நான் கலைஞர் பேரன், சொன்னதை செய்வேன். இப்போ நீங்க எனக்கு வாக்குறுதி கொடுக்கணும். ஏன்னா நீங்களும் கலைஞருடைய பேரன் தான். நீங்க ஒவ்வொருத்தரும் தந்தை பெரியாருடைய பேரன்கள் தான். நீங்க ஒவ்வொருத்தரும் பேரறிஞர் அண்ணாவுடைய பேரன்கள் தான். நாம அத்தனை பேரும் ஒரே குடும்பம் தான். கொள்கை குடும்பம், கொள்கை பேரன்கள். நம்ம லட்சிய பேரன்கள், கொள்கை பேரன்கள். நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய இப்ப ஒரே லட்சியம். நரேந்திர மோடி அவர்கள்